யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே SMPM NGPM மிஷனரி இயக்கத்தின் சார்பில் உங்களை அன்போடு கூட எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் கொடுத்து போன கடைசி கட்டளை மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் உலகமெங்கிலேயும் இருக்கிற சர்வ சிருஷ்டிக்கும் சொல்லப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 72:11 சகல ராஜாக்களும் இயேசுவே ஆண்டவர் என்று பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதிகளும் இயேசுவுக்கு முன்பாக தங்களுடைய முழங்கால்களை முடக்குவார்கள் என்று எழுதியிருக்கிறது. இந்த வேத வசனத்தின்படி நம்முடைய இந்தியாவின் 6187 இன மக்களும் நம்முடைய நாட்டில் இருக்கிற 6,87,000 கிராம மக்களும் இயேசுவுக்கு முன்பாக வர வேண்டும் என்ற தரிசனத்தோடு உழைத்து கொண்டிருக்கிறோம். இந்தியர்கள் ஒருவர் கூட நரகம் போகக்கூடாது. அது மாத்திரமல்ல, நம்முடைய அண்டை நாடாகிய நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் பகுதிகளிலேயும் இந்த நற்செய்தியை நாம் அறிவிக்கிறோம். ஆண்டவரின் கிருபையினாலே இது எந்த ஒரு நிறுவனத்துக்கும் சொந்தமானதல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிற ஒரு மிஷனரி அமைப்பு. அன்புக்குரியவர்களை, இதுவரையிலேயும் செய்த ஊழியத்தின் விளைவாக ஆண்டவரின் கிருபையினாலே சுமார் 840 பேர் 8140 பேர் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக ஞானஸ்நானம் பெற்று 740 கிராமங்களிலே ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். கடந்த அக்டோபர் மாதத்திலே மாத்திரம் 12 புதிய கிராமங்களிலே சபையும் 240 மக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து சபைகளிலே இணைத்திருக்கிறோம். ஒரிசா, ஹரியானா, உத்தரகாண்ட், சண்டிகர், பஞ்சாப் விசுவாசிகளுக்கு ஆத்தும ஆதாயத்தை குறித்து பயிற்சிகளை கொடுத்திருக்கிறோம். நம்முடைய இயக்கத்தின் சார்பில் ஆத்தும சவால் என்கிற ஒரு பத்திரிகை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார், அவரை சந்திக்கிறதற்கு ஆயத்தமாக இருங்கள் என்கிற ஒரு தரிசனத்தோடு இந்த பத்திரிகையை வெளியிடுகிறோம். அவரை சந்திக்கும்போது ஒருவர் கூட வெறுங்கையோடு நிற்கக்கூடாது, வெட்கப்பட்டும் போகக்கூடாது. ஆண்டவரே, நான் உமக்காக ஜெபம் செய்திருக்கிறேன், ஆத்தும ஆதாயம் செய்திருக்கிறேன், என்னுடைய சார்பில் இந்த நாட்டுக்கு மிஷனரியை அனுப்பியிருக்கிறேன், ஜெபம் பண்ணியிருக்கிறேன் என்று நாம் சொல்ல வேண்டும். என் அன்பானவர்களே, லூக்கா 15:10 எழுதியிருக்கிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அருமையானவர்களே, நம்முடைய நாட்டில் ஒரு மந்திரவாதி மாறுறதன் மூலம், ஒரு ஆதிவாசி மாறுறதன் மூலம், ஒரு கிராம தலைவர் மாறுறது மூலம் பரலோகத்தில் பெரிய சந்தோஷம் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, கடந்த நாளில் பில்மால் என்கிற ஒரு கிராமத்துக்கு தேர்ந்திருந்தேன். இது குஜராத்தில் இருக்கிறது. இங்கே ஒரு கோயில் பூஜாரி, இவர் பெயர் சங்கர் பாய்க்கு அப்படியே லிவர் கேன்சரில் இனி நீ பிழைக்க மாட்டேன், அதனால் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக உனக்கு விரும்பினதெல்லாம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டார்கள் மருத்துவர்கள், உனக்கு சிகிச்சையே கிடையாதுன்னு சொல்லி. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட நேரத்தில் வேதனையோடு அவர் இருக்கும்போது தான் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் அவரை சந்தித்தது. அவரும் அதை விசுவாசித்தார், அவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணினார். அருமையானவர்களே, சில நாட்களில் சரீரத்தில் ஒரு மாற்றத்தை உணர்ந்தார். ஆகவே அவர் தொடர்ச்சியாக அந்த ஜெபத்தில் வேத வாசிப்பில் உறுதியாக இருந்துவிட்டு மறுபடியும் மருத்துவரை பார்க்கும்போது சுகமாகிவிட்டார். தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு வந்தவர், இனி நான் கோயில் பூஜை நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி பூஜை நடத்தாமல் அவர்கிட்ட ஊர் மக்கள்லாம் வந்து கேட்குறாங்க, ஏன் எங்களுக்கு இனி யார் பூஜை பண்ணுவா அப்படின்னு கேட்கும்போது, பாருங்கள், இவ்வளோ நாள் நான் பூஜை பண்ணிட்டு இருந்தேன், ஒரு பிரயோஜனம் இல்லை. அது மாத்திரம் இல்லை, என் உடல்லையும் ஒரு விதமான வியாதி வந்து பிடித்து நான் செத்து போயிடுவேன்னு டாக்டர் சொன்னாங்க. இப்போ எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்காக இயேசுவினிடத்தில் பூஜை செய்கிறேன் என்று இப்பொழுது அவர் சொல்லி, அருமையானவர்களே, கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு மேற்பட்டவர்கள் விசுவாசிகளாக ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ்ந்து வருகிறார்கள். இன்னும் நிறைய பேர் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிடுறாங்க. அருமையானவர்களே, நம்முடைய இந்தியாவில் இந்த நற்செய்தி அறிவிக்கிறது மதம் மாற்றம் செய்வதற்காக நாங்கள் வேலை செய்யலாம், அது எங்களுக்கு பிடிக்காத ஒன்று. ஏன்னா மதம் என்பது கலவரத்தை உருவாக்கிவிடும். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படை தேவை இருக்கிறது, வியாதி இருக்கிறது, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, மனசில் ஒரு போராட்டம் இருக்குது. அருமையானவர்களே, ஜாதகம் சரியில்லை, உனக்கு நேரம் சரியில்லை, உன் விதியே இதுதான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அங்கலாய்ப்போடு இருக்காங்க. அருமையானவர்களே, இயேசு சொன்னார்,
வருந்தி உழைத்து பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள். கிறிஸ்தவர்களை மாத்திரம் கூப்பிடலை, அருமையானவர்களே, எல்லாரையும் கூப்பிடுறாரு. வாங்க, என்னிடத்துல சமாதானம் இருக்கு, வாங்க என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்படியே என்னுடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் அன்போடு கூட அழைப்பு கொடுக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இந்திய தேசத்துக்கு நாம் அறிவிக்க வேண்டும். அதோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய ஆதிவாசி குழந்தைகளுக்கு நாம் விடுதிகளை நடத்துகிறோம். கிட்டத்தட்ட 458 குழந்தைங்க அந்த விடுதியில் இருக்காங்க. அருமையானவர்களே, இந்த மணிப்பூர் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு விடுதி வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். ஜெபம் பண்ணிவிடுங்க. ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு 600 ரூபா. நம்ம தேசத்தில் மிஷினரியை அனுப்பி வைக்கிறதுக்கு 3000 ரூபா தேவை. ஆதிவாசி மக்கள் மத்தியில் ஆலயங்கள் கட்டுறதுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் 7 லட்ச ரூபாய் கட்டுறோம். அருமையானவர்களே, ஆலயம் கட்ட முன்வாருங்கள். 5 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய்க்கு ஆலயங்கள் கட்டுறோம். என் அன்பானவர்களே, நம்முடைய இந்திய நாட்டில் இப்படி ஒரு கிராமத்தில் ஆலயம் கட்டுறது மூலம் கிராமத்துக்கே ஆசீர்வாதம். வெளிச்சம், கரண்ட் வந்துடும், ரோடு வந்துடும், அது இல்லாமல் மருத்துவ சிகிச்சை வந்துடும். நிறையா சொல்லிக்கிட்டே போகும், பார்த்துக்குங்க. எல்லாம் அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். ஆகவே அன்பானவர்களே, நாம் நிறைய ஆலயங்கள் கட்ட வேண்டும். 4 லட்சம் கிராமங்களில் கட்டணும். உங்கள் குடும்பத்தில் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி பிரிக்கும்போது, இல்லைன்னா வியாபாரமாக இருப்பீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு ஆலயம்னு சொல்லி பொருத்தனை பண்ணுங்க. இல்லை வேலை செய்துட்டீங்கன்னா ரிட்டையர்ட் ஆகும்போது கட்டாயம் கர்த்தருக்கு ஒரு ஆலயம் கட்டணும்னு சொல்லி தீர்மானம் எடுங்க. அருமையானவர்களே, அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். நிறையா மிஷினரிஸ் இயக்கத்தோடு இணைந்து ஊழியம் செய்ய காத்திருக்கிறார்கள். ஆதிவாசி குழந்தைகள் இணைந்து படிக்க வர்றதுக்கு ஆசையாக காத்திருக்காங்க. ஆகவே நீங்கள் உங்களுடைய உற்சாகமான தீர்மானங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். பணிமையங்களில் ஊழியம் செய்கிற மிஷினரிகளுக்கு மோட்டார் சைக்கிள் தேவை. ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்குறதுக்கு 90,000 ரூபாய் தேவையாக இருக்கிறது. ஆகவே நண்பானவர்களே, இந்த விடுதி கட்டிக்கிட்டு இருக்கோம். 15க்கு 10 அப்படின்ற ஒரு ஹால் கட்டுறதுக்கு 1 லட்ச ரூபா வேணும். உங்கள் குடும்பத்தின் சார்பில் ஒரு ஹால் கட்டி எழுப்புங்கள். இந்த ஊழியத்தை எப்படி ஆதரிக்கலாம்? எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், NGPM, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, திருவஞ்சேரி பிரான்ச். அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691. IFSC கோட் SPIN 0061767. அதோடு கூட சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், SMPM, கனரா பேங்க், சாலையூர் பிரான்ச். அக்கௌண்ட் நம்பர் 12 00 34 54 94 90. IFSC கோட் CNRP 0005652. எங்களுடைய தொலைபேசி எண் 9447375550 9043867550. இன்றைக்கான தேவனுடைய தியான பொருள், தேவன் அவருடைய ஆவியினாலே பயன்படுத்தப்படும் மனிதர்கள். அருமையானவர்களே, நம்மளே ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக எல்லாரும் செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் நிறைய பேர் முடங்கி கிடக்கிறோம். ஆனால் தேவ ஆவியானவர் என்மேல் வந்து இறங்கின போது அப்படின்னு சொல்லி நம்ம பைபிள் வாசிக்கிறோம். எப்தா என்கிறவன் மேலே தேவ ஆவியானவர் வந்து இறங்கினார். மாபெரும் தைரியசாலியாக மாறினான். எலியா என்பவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் மேலே தேவ ஆவியானவர் வந்து இறங்கினார். வல்லமையாக ஆண்டவருக்காக செயல்பட்டார். எலிசா செயல்பட்டார். அதே போல் யோவான் ஸ்நானகன், அவர் தேவனுடைய ஆவியினாலே அவர் நடத்தப்பட்டார். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பல முறை அன்றைக்கு இருந்த பரிசேயர்கள், சதிசேயர்கள் போன்ற தலைவர்கள், மத தலைவர்கள் பல முறை கொலை செய்ய எண்ணும்போது ஆவியானவரை எடுத்துக்கொண்டு போனார், மறைத்தார் என்றெல்லாம் எழுதியிருக்கிறது. ஒரு முறை மலையில் இருந்து தள்ளி விட போகும்போது ஆவியானவர் அவர்களை அவருடைய கைகளுக்கு தப்புவித்தார் என்று சொல்லி. அதே போல் அப்போஸ்தலர்களுடைய ஊழிய காலங்களில் பார்த்திங்கன்னா, பவுலை, நீ இந்த எபேசு பட்டணத்தில் தைரியமாக பேசு, ஒருவனும் உன் மேலே கைவிட போடுவதில்லை, நான் உன் கூட இருக்கிறேன், தைரியமாக பேசு அப்படின்னு சொல்லி ஆவியானவர் பவுலை திடப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தில் வாஸ்து பார்த்திங்கன்னா, பவுல், பர்னபா, நீகர் போன்றவர்கள் அங்கே கூடி சபையில் ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் மத்தியில் வந்து பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக பிரித்து அனுப்பி வையுங்கள் என்று அங்கே திருவுளம் பெற்றுகிறார். இப்படி ஆவியானவர் வந்து தேவனால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை நடத்துகிறார். அருமையானவர்களே, எசேக்கியேல் தீர்க்கதரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா,
ஆவியானவர் என்னை தூக்கி கொண்டு போனார் என்று சொல்லுவார் பத்திடுங்க. அருமையானவர்களே, இப்படி ஒவ்வொருவருடைய ஊழிய பாதைகளில் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள். ஒரு நாள் அந்த எத்தியோப்பிய மந்திரி ஒருவர் வேத புஸ்தகத்தை படித்து கொண்டு தன்னுடைய குதிரையில் வந்துகிட்டு இருக்கிறாரு அந்த சேரட் வண்டியில். அப்போ திடீர்னு சொல்லி ஆண்டவர் அந்த பிலிப் என்ற அங்கே ஒரு ஊழியர் இருக்கிறார், அவர்கிட்ட சொல்கிறாரு, அங்கே ஒருத்த மந்திரி பைபிள் படிச்சுக்கிட்டு போகிறான், அவன்கிட்ட போய் நீ கொஞ்சம் பேசு அப்படிங்கிறாரு. உடனே இந்த ஆவியானவர் இந்த பிலிப்பை தூக்கிட்டு போய் அவன் ரதத்தோடு இணைச்சி விடுறாரு. இதெல்லாம் ஒருவேளை மாயமந்திரம் நினைக்காதீங்க. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் அனுபவம், என்னுடைய வாழ்க்கையில் அனுபவம் இல்லாததை நான் சொல்ல முடியாது. இங்கே பாருங்கள், போன உடனே அவர் ஏசாயா 53 அதிகாரத்தை படிச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே இந்த பிலிப்பு கேட்குறாரு, நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு அதெல்லாம் நல்லா புரியுதான்னு சொல்லி. அருமையானவர்களே, அப்போஸ்தலர் 8:31 எழுதியிருக்கு. அவர் சொல்கிறாரு, ஒருவர் எனக்கு விவரித்து சொல்லவில்லை என்றால் எப்படி அது புரியும் அப்படிங்கிறார். உடனே சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, இங்கே எழுதியிருக்கிற இந்த வசனம் தீர்க்கதரிசியானவர் அவரை குறித்து சொல்லுகிறாரா, இல்லை என்றால் வேற யாரை குறித்து இப்படி சொல்லுகிறாரா என்று சொல்லும்போது பிலிப் அந்த மந்திரிக்கு தெளிவாக சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததையும் அவர் நற்செய்தியின் மூலமாய் ஜனங்களை மாற்றினதையும் அவரை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் பரலோகம் போவார்கள் என்ற செய்தியை அங்கே சொல்கிறார். சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் தண்ணி கிடக்குது. உடனே இந்த மந்திரி ஓடி போய் அந்த தண்ணியில் இறங்கிடுறாரு, எனக்கு ஞானஸ்நானம் கொடு, நானும் பரலோகம் கொள்ள வேண்டும். இப்படி ஆவியானவர் நடத்துகிறார். அதன் பின்பு அந்த ஞானஸ்நானம் எடுத்துட்டதுக்கப்புறம் மந்திரி திரும்பி பார்த்தா ஆளை காணோம் பார்த்துடுங்க. அருமையானவரில் நாங்கள் மிஷினரி பணித்தளத்தில் ஊழியம் செய்கிறோம். ஒரு முறை ஒரு மலையில் படக்காட்சி போடுவதற்கான கருவிகளோடு போயிருக்கும்போது அந்த நாங்கள் போயிட்டு இருந்த அந்த வேன் அது ஷேரிங் வேன் திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சு, இனி எங்கேயும் போகாது அப்படின்ட்டான். அங்கேருந்து இந்த படக்காட்சி கருவியெல்லாம் அந்த காலத்தில் பெருசாக இருக்கும், தூக்கிட்டு போக முடியாது. என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்குறோம். திடீர்னு ஒரு கார் நிற்குது. ஐயா, நீங்கள் அந்த காரில் ஏறுங்க, நீங்கள் போக வேண்டிய அந்த கிராமத்தில் கொண்டு போய் நான் உங்களை விடுறேன்னு சொல்லி ஒன்றும் பேசலை. காரில் ஏறி உட்காந்தாச்சு. உட்காந்தா அந்த கிராமத்தில் போய் இறக்கி விட்டுட்டு திரும்பி அந்த கார் டிரைவருக்கு நன்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா கார் டிரைவரை காணோம். அன்புக்குரியவர்களே, அன்றைக்கு அந்த கிராமத்தில் நடத்தின அந்த படக்காட்சியில் பார்த்தீங்கன்னா திரள் கூட்டமான மக்கள் உட்கார்ந்து பார்த்தாங்க. அந்த படக்காட்சி ஓடிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பெண்மணி ஒரு பயங்கர சத்தத்தோட, ஐயா, இந்த இயேசு எனக்கு வேணும்னு சொல்லி கத்திட்டாங்க. என்னன்னு பார்த்தா அவர் வாலிப பிள்ளை, அவளுக்கு கல்யாணம் ஆகாது, அவளுடைய ஜாதகத்தின்படி கல்யாணம் பண்ணுறவங்க செத்து போயிடுவாங்க அப்படின்னு போட்டு வச்சிருக்கிற வேலையில் அவளுக்கு எப்படியாயிலும் நானும் எல்லாரும் மாதிரி நல்ல குடும்பமாக பரிசுத்தமாக இருக்கணும், எனக்கு ஒரு கடவுள் இருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வியோடு இருக்கும்போது தான் இந்த படக்காட்சியை பார்க்கிறாள். அன்புக்குரியவர்களை பார்த்த உடனேயே எனக்கு இந்த இயேசு வேணும்னு சொல்லி எழுப்பி நிற்கிறாள். படக்காட்சி நிறுத்தப்பட்டு அவளுக்கு இயேசுவின் அன்பை சொல்லிட்டு மறுபடியும் உட்கார்ந்து பாருங்கன்னு சொல்லி போட்டு இன்றைக்கி அவள் ஒரு விசுவாசி. எதற்காக சொல்லுகிறார் என்றால், ஆவியானவர் அவருடைய கரத்தில் இருக்கிறவர்களை அவர் பயன்படுத்துகிறார். ஒரு முறை நாங்கள் ஊழியத்துக்காக போயிருக்கும்போது திடீர்னு சொல்லி அங்கே லாக்டவுன், இனி இதுக்கு மேலே பஸ்ஸு போகாது, நீங்கள் ட்ரெயின் பிடிக்க முடியாது அப்படின்ற நிலை. நாங்கள் அடுத்த நாள் அடுத்த ப்ரோக்ராம் போனோம். என்ன செய்கிறது கடவுளை, ஏதாவது ஒரு வாகனம் வண்டி வாடகை கிடச்சா கூட பரவாயில்லையே அப்படின்னு யோசித்து அங்கங்கே பார்த்தா ரோடே காலியாக இருக்குது. திடீர்னு ஒரு கார் நிற்கிது. அந்த டிரைவர் கேட்குறாரு, எங்கே போனோன்னு. நாங்கள் இப்படி சொன்ன உடனே உட்காருங்கிறாரு. எவ்வளோ வேணும்லாம் கேட்கல, ஒன்றும் பேசலை, அப்படியே போயிட்டே இருக்கோம். கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷனோட இறக்கி விட்டுட்டு, ஐயா எவ்வளோ வேணும் கேளுங்க அப்படின்றோம். நீங்கள் பஸ்ஸில் வந்தால் எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை மட்டும் கொடுங்கன்னு சொல்லி. ஒரு டீ குடிச்சிட்டு போங்கன்னா, இல்லை நீங்கள் எல்லாம் கடவுளுக்கு அதை கொடுங்க அப்படின்ட்டு போயிட்டார். என் அன்புக்குரியவர்களே, இப்படி ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் விதவிதமான அனுபவங்களோடு நடத்துகிறார். அருமையானவர்களே, ஆகவே தான் தேவனால் செயல்பட வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய கரத்துக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுத்து நாம் செயல்பட வேண்டும். அருமையானவர்களே, 1 தீமோத்தேயும் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே பவுல் சொல்லும்போது, அன்றியும் புருஷர்களே, கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான உங்களுடைய கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று பவுல் எழுதுகிறார். என் அன்பானவர்களே, இங்கே என்ன சொல்கிறாரு, அன்றியும் புருஷர்களே, கோபமும் தர்க்கமும் இல்லாமல். கோபம்னா எரிச்சல், இல்லை ஏதாவது சொன்னால் உடனே எரிஞ்சு விழுறது, இந்த மாதிரி காரியம்லாம் உனக்கு வேண்டாம், நீ தேவனுடைய ஆவியிலே நடத்தப்படுகிறவன். 2வது என்ன சொல்கிறாரு, தர்க்கம்ங்கிறது வாக்குவாதம், ஆர்கியூமெண்ட்.
அருமையானவர்களே, பவுல் எந்த இடத்துலையும் ஆர்கியூமெண்ட் பண்ணுறதில்ல. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஆர்கியூமெண்ட் பண்ணுறதில்ல. ஏன் இந்த ஆர்கியூமெண்ட்னா, இந்த ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுல ஒன்றும் நடக்காது. பிரச்சனையை தான் உருவாக்கிறோம், கலவரத்தை உருவாக்கிறோம். ஆகவே இதுதான் சத்தியம். உனக்கு கேள்வி இருந்தால் கேளு, பதில் சொல்கிறேன். ஆனால் நீ ஒரு விதண்டாவாதமான கேள்வி கேட்டால் அதுக்கு நான் பதில் சொல்ல ஆயத்தமாக இல்லை என்பது தான் இதில் உள்ள அதனால தான் தர்க்கம் பண்ணாதிருங்கள் என்று இங்கே எழுதுகிறார். அப்புறம் என்ன எழுதுகிறாரு, அருமையானவர்களே பாருங்க, பரிசுத்தமான உங்கள் கைகளை உயர்த்தி தருதனா. எல்லா இடத்துலையும் தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ண வேண்டும். அருமையானவர்களே, நான் பணி மையங்களிலே ஊழியத்தில் இருக்கும்போது ஒரு முறை ஒரு கிராமத்தில் ஆலயத்தை உள்ளூர் மக்கள் பூட்டி விட்டார்கள், சில பிரச்சனைகள். கடைசி அங்கே பஞ்சாயத்து பேச போனால் பிடிச்சு கட்டி வச்சு 25,000 வாங்கிட்டு தான் விட்டுருக்காங்க. எனக்கு இந்த தகவல் கிடைத்தப்போ நான் கட்டாயம் அந்த கிராமத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறேன். கடைசியில் என்னை கூட்டு போக மாட்டேன்னாங்க. அப்புறம் ரொம்ப வற்புறுத்தினால கூட்டு போனாங்க. இது மாதிரி அங்கேயோடு தான் போயிருந்தேன். அந்த கிராமத்தில் போய் இறங்கின உடனே ஒரு 10-15 பேர் கடாமுடான்னு அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. அவர் பார்த்து சொன்னேன், இந்த ஆலயத்தை திறந்து விடுங்க, இது தேவனின் ஆலயம், நான் உள்ளே போய் ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்னை அடிங்க, பிடிச்சு கட்டி வைங்க, உங்கள் விருப்பப்படி என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலயத்தை திறந்து விட சொன்னேன். அவங்க திறந்தாங்க. திறந்த உடனே கைகளை உயர்த்தி சத்தமாக ஒரு பாடல் பாடிட்டு நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தினேன். தேவ ஆவியானவர் வந்து இறங்கினார். மைப்படுத்தி கொண்டிருக்கும்போது அங்கே நின்றுருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, இங்கே ஒரு சகோதரன் வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறார், அவருடைய குடும்பத்தில் நிறைய வியாதி இருக்குது. இன்னொரு சகோதரன் கடன் பிரச்சனை, நான் தற்கொலை தான் பண்ணணுமா நிற்கிறாரு. இன்னொருத்தர் விவசாய நிலங்களில் வருமானமே இல்லையே, நான் என்ன பண்ணுறதுன்னு நிற்கிறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு போராட்டத்தில் நிற்கிறாங்க. இந்த இடத்துல நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், இந்த கிராமத்துக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு ஆமேன்னு சொல்லிட்டு அவங்கள திரும்பி பார்க்குறேன். ஒருத்தர் சொல்கிறாரு, ஐயாவுக்கு உட்கார சேர் எடுத்து போடு அப்படின்ட்டு. அருமையானவர்களே, இன்னொருத்தர் சொல்கிறாரு, ஐயாவுக்கு போய் வடையும் காப்பியும் வாங்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, தேவ ஆவியானவர் அத்தனை பேருடைய இருதயத்தையும் மாற்றினார். பார்த்துக்குங்க பாருங்க, எந்த இடத்துலையும் ஆவியானவராலே நடத்தப்படுகிற அனுபவம் நம்ம எல்லாருக்கும் வேணும். அருமையானவர்களே, நிறைய நேரங்களில் நமக்கு போராட்டங்கள், பிரச்சனைகள், கண்ணீர் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு எரிச்சலோடு நினைக்கிறது நடக்கலையேன்னு சொல்லி டென்ஷன் ஆகுறோம். ஒன்றை கவனியுங்கள், என்னிடத்தில் பலர் பல காரியங்களை சொல்லுவார்கள். சமீபத்தில் கூட ஒருவர் ஃபோனில் நிறைய காரியங்களை சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தார். அப்போ நான் சொன்னேன், பிரதர், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, நீங்கள் சொல்கிற உங்கள் கஷ்டம்லாம் எனக்கு புரியுது, ஆனால் உங்கள் மனதில் இதை தவிர வேறு எதுவுமே இல்லை, அதுதான் பிரச்சனை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணி அதையே சொல்லிக்கிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் 5, 6, 7 இந்த 3 வசனத்தை அவங்கள்ட்ட சொல்கிறேன். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே நீங்கள் சிந்தித்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவருக்காக ஜெபம் பண்ணிவிட்டு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள், உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினாலும் உங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவருக்காக சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு, பிரதர் எப்படி இருக்கீங்க, இனிமேல் நான் சொன்னதை மட்டும் சொல்லிக்கிட்டு இருங்க, கர்த்தர் மற்றதை பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி அவரை ஆறுதல் படுத்தினேன். என் அன்புக்குரியவர்களே, நம்மிலே பலருக்கு பல போராட்டங்கள் இருந்தாலும் தேவன் பேரில் விசுவாசம், தேவனின் நடத்துதலுக்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா அந்த இடத்துல ஆவியானவர் தெளிவாக நம்மை நடத்துவார். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, இப்படி தேவ நடத்துதலுக்கு, தேவ ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக வரணும்னா முதல்ல நம்மை நாமே தகுதிப்படுத்தி கொள்ளணும். பார்த்துக்குங்க, நல்லா கவனிங்க. நீங்கள் குடிவெறியராக இருந்து, பொய் புரட்டல்காரராக இருந்து, கடன் வாங்கி கொடுக்காம துன்மார்க்கராக இருந்து, ஒரே ஏமாற்றி பித்தலாட்டம் பண்ணி குடும்பத்தில் தேவையில்லாமல் கலவரம், சந்தேகம், மனசில் வந்த வார்த்தைகளெல்லாம் பேசி யோசிக்காமல் வார்த்தைகளை கொட்டி இப்படிப்பட்ட செயல்களோடு இருப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் ஜெபம் தேவனுக்கு அருவருப்பாக இருக்கும். அருமையானவர்களே, இந்த வேதத்தை நிறைய பேர் வாசிக்காமல் ஜெபம் பண்ணுறாங்க. வேதத்தை கேளாதவருடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே நாம் நம்மை நாமே முதலாவது தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும்.
அருமையானவர்களே, இந்த பவுல் என்பவர் நம்மை போல ஒரு மனிதர். ஆனால் அவர் பாருங்க, அந்த கொரிந்து திருச்சபைக்கு கடிதம் எழுதும்போது 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 1 வசனத்தில் என்ன எழுதுகிறார் பாருங்க. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாக வாழுங்கள். என் அன்பானவர்களே, நம்மிலே நாம் பலருக்கு ஆலோசனை சொல்லுவோம். சொல்லிட்டு என்ன சொல்லுவோம்? நீ இயேசுவை பார் அப்படின்னு சொல்லி. அருமையானவர்களே, இயேசுவை அவங்க பார்ப்பாங்க. ஆனால் அவங்க முன்னாடி நிற்கிறது நீங்கள் தானே. உங்களை தான் பார்ப்பாங்க. ஒரு குடும்ப தலைவன் இருக்கிறான்னா அந்த குடும்ப தலைவனை தான் பிள்ளைங்க பார்ப்பாங்க. அந்த குடும்ப தலைவனை தான் மனைவி பார்ப்பாங்க. பார்த்துடுங்க அருமையானவர்களே, மனைவி பலவீனமான பாண்டம். அவங்க நிறையா நேரங்களில் நிறையா பேசுவாங்க, கோவப்படுவாங்க. சில நேரங்களில் புருஷனை கூட திட்டிடுவாங்க, கையை நீட்டி கூட அடிக்கிற மாதிரிலாம் வந்துடுவாங்க. இதெல்லாம் பிள்ளைங்க பார்ப்பாங்க. பார்த்துடுங்க. ஆனால் அதே புருஷன் இப்படிப்பட்ட கோபத்தை, இப்படிப்பட்ட எரிச்சலை, இல்லைன்னா மனைவியை கை நீட்டி அடிக்கிற கையை ஓங்கிட்டா அந்த பிள்ளைங்களுடைய உள்ளம் முகத்தை பாருங்கள் அப்படியே மாறி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அம்மா வந்து கொஞ்ச நேரம் கத்துவாங்க, அப்புறம் அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என் அன்புக்குரியவர்களே, இதுதான் எல்லா வீட்லையும் நடக்கிற காரியம். அப்படின்னா அந்த இடத்துல ஒரு தகப்பன் இல்லை என்றால் தலைவன் தன்னை ஒரு முன்னுதாரணமாக நிறுத்த வேண்டும், தகுதிப்படுத்த வேண்டும். அப்போ தான் பிள்ளைங்க எங்கள் அப்பா தான் எனக்கு ரோல் மாடல், எங்கள் அப்பா தான் எனக்கு முன்னுதாரணம்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம நாட்டில் ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் வாலிபனாக இருக்கும்போது அவருக்கு மெய்யான கடவுளை பார்க்கணும்னு ஆசை. நிறைய பேர் சந்தித்து கேட்குறாரு. கடைசியாக மிஷினரிகளை சந்தித்து கேட்குறாரு. அவங்க எல்லாருமே பைபிள்லேருந்து வசனத்தை எடுத்து காட்டுறாங்க. ஆனால் அவருக்கு அதில் பிடித்தமே வரல, ஒரு இழுப்பு வரல. ஆகவே கடைசியாக ஒரு மகானை பார்க்குறாரு. அவர்கிட்ட சொல்கிறார், ஐயா நான் கடவுளை பார்க்கணுன்னு. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, நீ என் கூட உட்காரு, நான் அவனுக்கு கடவுளை காட்டுறேன். என் அருமையானவர்களே, அவர் தான் விவேகானந்தா ராமகிருஷ்ண பரமஹசே என்பவர்கிட்ட போய் உட்கார்ந்து அங்கே நான் கடவுளை பார்த்தேங்கிறாரு. சரியா? இன்றைக்கி உலகமே கடவுளை தேடிக்கிட்டு இருக்கு இல்லையா. யோவான் 12 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அங்கே பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா நாங்கள் இயேசுவை பார்க்க வேண்டும், அந்திரேயரிடத்துல வந்து கேட்குறாங்க, இயேசுவை பார்க்கணும். அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த சொசைட்டியில் வாழ்கிற நம்மை ஜனங்க பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இங்கே பைபிளில் தெளிவாக எழுதியிருக்கு. அருமையானவர்களே, நாம் எல்லா இடங்கள்லையும் ஆவியானவரால் நடத்தப்பட்டு கைகளை தூக்கி நம்ம ஜெபம் பண்ணணும்னா அங்கே நமக்கு வேண்டிய அடிப்படை தகுதி நம்மை தகுதியுள்ள பாத்திரமாக காத்துக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா புருஷர்களே உங்களுடைய கைகளை உயர்த்துங்கள்னு எழுதியிருக்கு. பெண்களே உங்களுடைய கைகளை உயர்த்துங்கன்னு எழுதலை. ஏன் ஸ்திரீகள் கைகளை உயர்த்தக்கூடாது அப்படின்னா, அவங்க சுடிதார் போட்டிருந்தாலும் சரி, சேரீ உடுத்திருந்தாலும் சரி, கைகளை உயர்த்தும் போது அருவருப்பான தோற்றங்கள் அங்கே இருக்கிறவர்களுக்கு இடரலை உண்டாக்கிறோம். அதனால தான் பவுல் ஆண்களே பெண்களே உங்கள் கைகளை உயர்த்துங்கன்னு எழுதலை. ஆகவே என் அன்பான சகோதரிகளை, உங்களை தரக்குறைவாக சொல்ல நினைக்காதீங்க. எந்த இடத்துல இருந்தாலும் முக்காடிட்டு உங்களை கைகளை குப்பி முடிஞ்சால் முழங்கால் படியிட்டு நீங்கள் ஏறெடுக்கிற ஜபம் இருக்குது பார்த்தீங்களா, உலகையே அசைச்சிரும் பார்த்துக்குங்க. சரியா? மாற்றப்படாத இருதயத்தையும் மாற்றிவிடும், கல்லான உள்ளமும் உடஞ்சிரும் பார்த்துக்கு. நிறைய சாட்சி வச்சுருக்கேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் நம்மை தகுதியான பாத்திரமாக காத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது பார்த்திங்கன்னா, எல்லா நேரங்கள்லையும் பிரயோஜனமான பாத்திரமாக காத்துக்கொள்ளணும். பாருங்கள், நம்ம வாயில் எந்த வார்த்தை வந்தாலும் சரி, நிறைய நேரங்கள் அந்த வார்த்தை மற்றவர்களை கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கணும். ஒரு சைனா பழமொழி சொல்லுது, நீ ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி 100 முறை ஏசி அப்படின்னு சொல்லி. பொதுவாக பெண்கள் நிறையா பேசிடுவாங்க. ஆனால் ஆம்பளைங்க இருக்காங்கல்ல, அருமையானவர்களே கொஞ்சம் கவனிங்க. உங்கள் வாயில் வர்றதெல்லாம் நீங்கள் பேசிடாதீங்க. ஒருவேளை பெண்கள் பேசிடுவாங்க, ஆனால் நீங்களுமே கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா நிறைய நேரங்களில் வாயிலிருந்து கொட்டுற வார்த்தை நிறைய வேதனைகளை கொண்டாடுறது. என் அன்புக்குரியவர்களே, தீயினால் சுட்டவேடு கூட ஆறிடும், ஆனால் நாவினால் சுட்டவேடு ஆறாது. அன்பானவர்களே, பிரயோஜனமான வார்த்தை, மற்றவர்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய வார்த்தை, சரியா என்கரேஜ் பண்ணக்கூடிய வார்த்தை நம்ம பேசுகிறோமான்னு பாருங்கள். சமீபத்தில் ஒரு நாள் என்னுடைய பேத்தி என்கிட்ட கேட்டா, தாத்தா எதற்கெடுத்தாலும் குட்டுங்கிறீங்க, ரொம்ப சிறப்புன்றீங்க, வெரி குட்ன்றீங்களா, நான் தப்பே பண்ணலையான்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், அம்மா நான் உன்னை குட்டுன்னு சொல்லி வெரி குட்டுன்னு சொல்கிறதுனால இனி தவறு பண்ணாமல் இன்னும் சிறப்பாக எப்படி செய்யலான்னு ஒன்றே அறியாமலே உனக்குள்ள அந்த மோட்டிவேட்டிவ் சிந்தை, கிரியேட்டிவ் சிந்தை வளரும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவேன். இதுதான் உண்மை. பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே, பிலிப்பியர் எழுதின புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் பவுல் என்ன சொல்கிறாரு, அருமையானவர்களே, இந்த பிரயோஜனமான பாத்திரம் பிலோமோன் 1வது அதிகாரம் 15வது வசனத்தில் இந்த பிலோமோன் என்பவருக்கு பவுல் ஒரு கடிதம் எழுதுகிறார் ஓனேசிமை குறித்து. இந்த ஓனேசிமு ஒரு காலத்தில் திருடன், கொலகாரன், ஏமாத்துறவன். இந்த பிலோமோன் வீட்டிலேருந்து நிறைய பணங்களை எடுத்து பிட்பாக்கெட் அடித்து ஓடின ஆள்.
ஆனால் பவுல் ஜெயிலில் இருக்கும்போது தேவனுடைய வார்த்தை இந்த ஒனேசிமை சந்தித்தது, மாற்றப்பட்டான். பவுலை ஒரு தகப்பனை உபசரிக்கிறது போல உபசரித்தான். அப்போ பவுல் என்ன சொல்கிறாரு, நீ இப்போ மாறினதெல்லாம் உண்மை, நல்லவனாக மாறிட்ட உண்மை. ஆனால் உன் ஓனர் ஓனேசிமோட போய் பிலமோனோட போய் நீ ஒப்புரவாகணும். அதனால் ஒன்று பண்ணுறேன், நான் ஒரு கடிதத்தை எழுதி நான் அங்கே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்புகிறேன். அந்த கடிதத்தில் என்ன எழுதுகிறாரு, பிலமோனே நீர் இவனை உன் சகோதரனாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுறதுக்கு எனக்கு உங்ககிட்ட உரிமை இருக்கு. ஆனால் அப்படி நான் எழுத விரும்பலை. இந்த கடிதத்தோட என்னுடைய ஆவியையும் நான் இவனோட நான் அனுப்புகிறேன். முதல்ல உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், எந்த விதத்திலையும் ஏமாளி, கோமாளி, ஏமாத்துறவன், திருடன், கொலைகாரன். ஆனால் இப்போ கிறிஸ்துவனால் சந்திக்கப்பட்டு விட்டான், மாற்றப்பட்டு விட்டான். ஆகவே என்னை ஏற்றுக்கொள்வது போல நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பவுல் தன்னுடைய ரெக்கமெண்டேஷன் கடிதத்தில் எழுதுகிறார். அன்பானவர்களே, இயேசுவை சந்தித்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். எனக்கு தெரிந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஜெகதீஷ் பாண்டியன் அண்ணன் சொல்லுவாங்க, இயேசுவை சந்தித்த பின்பு என்னுடைய வாழ்க்கை மாறினது, என்னுடைய திறன்கள் மாறினது என்று சொல்லுவார்கள். அருமையானவர்களே, நீங்கள் இயேசுவை சந்தித்த அனுபவம் இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். உங்களை தகுதியான ஒரு பாத்திரமாக, அருமையானவர்களே, பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக உருவாக்குவது இயேசுவின் வேலை. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிலே பலர் பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருப்போம், நீதியாக வாழ்ந்து கொண்டிருப்போம், உண்மையுள்ளவர்களை வாழ்ந்து கொண்டிருப்போம். அது எல்லாமே இந்த கமிட்மெண்ட் நமக்குள்ளே தான் இருக்குமே தவிர, இந்த கமிட்மெண்ட் கொஞ்சம் கூட பிரகாசிக்காமல், மற்றவர்களை கவர்ந்து இழுக்காமல், மற்றவர்களை இந்த ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வர முடியாமல் அப்படியே முடங்கி போயிடும்னா உங்கள் கமிட்மெண்ட் இருந்து என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என் அன்பானவர்களே, நம்மிலே பலர் நான் வாழ்ந்தால் போதும்னு நினைக்கிறோம். அப்படிப்பட்ட துறவ வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இந்த கிறிஸ்தவ நம்மை அழைக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கை அருமையானவர்களே ஒரு வாசனை பூவை போல வெளிப்பட வேண்டும், பிரகாசமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பிரயோஜனமான பாத்திரங்களாக அருமையானவர்களே நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். பார்த்துக்க, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, இன்னொரு வாழ்க்கை கிடையாது. இன்னொரு வாழ்க்கை இருந்திருந்தா அருமையானவர்களே மாறி மாறி வாழலாம். ஆனால் இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் அருமையானவர்களே ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவருடைய ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும், எல்லா இடத்திலையும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ண வேண்டும், தகுதியான பாத்திரமாக காக்க வேண்டும், தரமான பாத்திரமாக காக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு இடத்திலையும் பிரயோஜனமான பாத்திரமாக நாம் நிற்க வேண்டும். என் அன்புக்குரியவர்கள், அப்படிப்பட்ட பிரயோஜனமான பாத்திரங்களாக நிற்க முடியுமான்னு சொல்லி யோசித்து பாருங்க. அருமையானவர்களே, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான் என்று இந்த பைபிள் எழுதியிருக்கு. அருமையான, அதனால தான் அந்த போர்த்திபார் வீட்லேயும் சரி, அதை தொடர்ந்து பார்வோனின் அரண்மனையில் இருக்கும்போதும் சரி, ஜெயிலில் இருக்கும்போதும் சரி, கர்த்தர் அவனோடு இருந்ததை அவனுடைய திறன்கள் மூலம் வெளிப்படுத்தினான். அருமையானவர்களே, நம்முடைய பைபிளில் அந்த தானியேல், சாத்ராக், மேஷாக் அவர்களுக்கும் நிறைய மிரட்டல்கள் பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அளவு கடந்த முறையில் ஆசீர்வதித்து நடத்துவாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோக தந்தையே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இவைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கும்படி ஆவியானவரே நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளில் பலர் நான் எதையுமே செய்யவில்லையே என்று முடங்கி போய் யாராயிலும் நடுங்கி கொண்டிருப்பார்கள் என்றால் முடக்கத்தை நீக்கி போடுகிற ஆண்டவர், ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய தோல்வியை வெற்றியாய் மாற்றுகிற ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா நிலைகளையும் சிறையிருப்புகளை மாற்றுகிற ஆண்டவர், ஆண்டவரே, இந்த வசனங்களை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையிலே தரமான பாத்திரமாக, பிரயோஜனமான பாத்திரமாக, தகுதியான பாத்திரமாக எழும்பி பிரகாசிக்கும்படி ஆவியானவரே நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படி நீ செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல், பராமரிப்பு, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?